பதித்த ஒரு மாபெரும் சங்கம் 160 ஆண்டுகளை கடந்த சங்கம். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இதில் கூட எம்எச்ஏவில் பதவியில் இருக்கும்போது கூட நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும், அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் நீதித்துறையிலே அவர்களுக்கு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றதற்காக பொதுக்குழுவிலும் சரி செயற்குழுவிலும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். தீர்மானத்தை நிறைவேற்றிய முதல் சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான மண். இங்கே அனைத்து தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கை. குறிப்பாக ஏறத்தாழ ஒரு 30% நீதியரசர்கள் எண்ணிக்கை இங்கே குறைவாக பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் முன்னாடி இப்ப எல்லையராக அமைச்ச அந்த லிஸ்ட் நீதியரசு கொலிஜியம் பரிந்துரை செய்து கொண்டுள்ள நீதியரசுகளின் எண்ணிக்கை நீதியரசுகளின் இந்த கொலிஜியம் பரிந்துரை செய்யப்பட்டு உடனடியாக அது நிரப்பப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை கொலிஜியம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடைய தாழ்மையான கருத்து. இதை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. ஏனென்று சொன்னால் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு மன்றம். எல்லா இடத்திலும் பொதுமக்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்து பிரச்சனைகளிலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தலையிட்டு அதற்கான தீர்வுகளை எட்டும் வகையில் மக்களுக்கான போராட்டத்தை ஏற்று நடத்துகின்ற ஒரு சங்கம். அந்த வகையிலே நீதிபதிகள் நியமனம் என்பது உரிய காலத்திலே வெறும் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் ஒன்று என்பது அனைவருடைய கருத்து. இது வழக்கறிஞர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, மக்களுக்கான பிரச்சனை, அனைத்து சமூகத்திற்கான ஒரு பிரச்சனை நீதிபதிகளின் நியமனம் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய சங்கம் அடுத்த கட்ட இந்த நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி கடைபிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஆமா, இந்தியாவிலே முதல் குறிப்பாக தமிழகத்திலே சொல்ல வேண்டும் என்றால் கூட நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதி காக்கப்பட வேண்டும். இந்த சாங்ஷன் ஸ்டாண்ட் 75 இருக்கு இல்லையா, இது முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் என்பதிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிய முதல் சங்கம் என்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் தேர்தல் நடக்க இருக்கிறது. அடுத்து திருப்பும் பொதுக்குழுவை கூட்டி இதற்கான முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பது அது மக்களிடையே எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்ட வகையிலே எங்களுடைய இந்த அறிவுறுத்தலுக்கான எங்களுடைய போராட்டங்கள் எந்த வகையில் இருப்போம் என்பதை நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் தீர்மானிப்போம். கொலிஜியத்துக்கு உங்களுடைய பரிந்துரை எதனா அனுப்பப்படுமா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பா? ஆமா, கொலிஜியத்தில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் அனைத்து சமுதாயத்திற்குமாக குறிப்பாக இதுவரை அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாத சமூகத்திற்கும் இந்த நீதிமன்றங்கள் நியமனத்திலே அவங்களை கவனத்தில் கொள்ள விட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை நீதியரசர் அவர்களுடைய வரவேற்புரையிலும் முதல் முறையாக அந்த வரவேற்புரை வழங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற செயலாளராகிய நான் குறிப்பாக அனைத்து சமுதாயத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்களும் இந்த நீதிமன்ற நியமனத்திலே அவர்கள் பரிந்துரையிலே அவர்களை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் நியமனத்திலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தையும் ஏனென்றால் இங்க எண்ணற்ற திறமை வாய்ந்த வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் பணி நியமனத்திலும் அவர்களுடைய பெயர்கள் பரிந்துரைப்பட வேண்டும் என்பதிலே புதிதாக தலைமையேற்ற நீதியரசின் வரவேற்பிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நான் இந்த கோரிக்கையை அனைவரும் முன்பாக வைத்தேன். இது தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு வடிவங்களிலே இதை முன்னிறுத்தும் என்பதிலே யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது. வழக்கறிஞர்களுடைய கோரிக்கையா உத்தரவுகள் தமிழ்ல கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு வரத சக்கரவர்த்தி முதல் முறையாக தமிழ்ல உத்தரவு, இது மிக ஒரு வரவேற்புக்குரிய ஒன்றாகும். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி முன்னுதாரணமான தீர்ப்புகளையும் இந்த தமிழிலே தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருக்கின்றார். தீர்ப்புகள் என்பது வழக்கறிஞர்களுக்காக மட்டுமே அல்ல, மக்களுக்கு புரியும் வகையிலே மக்களுக்கு கொண்டு செல்லும் மக்களுக்கு எல்லாமே மக்களுக்கான ஒன்றுதான். மக்களும் புரிய வகையிலே இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. தமிழ் வழக்கு மொழியாக ஆக வேண்டும் என்பதிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் நிறைவேற்றியது. மதுரையிலே நாங்கள் பொதுக்கூட்டங்களை நிறைவேற்றினோம். அது மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே கூட இது அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியிலே அந்த தீர்ப்புகள் பகிரப்பட வேண்டும். அதாவது
அந்தந்த மாநில மொழிகள் குறிப்பாக தமிழகத்திலே தமிழ் வழக்கு மொழியாக வர வேண்டும் என்பதிலே எங்களுடைய கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிற ஒரே சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம். என்றும் வழக்கறிஞர் சங்கம் தொடர்ச்சியாக மக்கள் சங்கமாக இருக்கும் என்பதிலே யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது.